பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சந்ததி சந்ததிகளாக பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த சம்பத்துகளே, சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில மூல உபதேசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு சபையில உட்காரும் பொழுது அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்னவென்று சொன்னா, மூல உபதேசம் அல்லது மூலக்கூறு உபதேசம். இந்த மூலக்கூறு உபதேசத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், அது எந்த மார்க்கத்தானா இருக்கலாம், கேத்தலிக் மார்க்கம், பெண்டிகாஸ்ட் மார்க்கம், சிஎஸ்ஐ மார்க்கம், டிஎல்சி மார்க்கம், யெகோவா விட்னஸ் மார்க்கம், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் மார்க்கம், எந்த மார்க்கமாக இருக்கட்டும். மார்க்கமே தப்பு தான், இருந்தாலும் எந்த மார்க்கமா இருந்தா கூட இந்த மூல உபதேசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்த மூல உபதேசம் எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நான் வீடியோ போட்டு வரேன். இதை ஜபத்தோட கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூல உபதேசத்துல இன்றைக்கு 3வது படி பார்க்கிறோம். மொத்தம் 6 படிகள். 6 படியில 2 படி நம்ம பார்த்துட்டோம். இது 3வது படிகள். 3வது படி என்னன்னு பார்க்கலாம் பாருங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞானஸ்தானம் என்ன என்னன்னு நிச்சயமா தெரிந்திருக்கப்பட வேண்டும். தெரியாமலே ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. அதை தெரியாமலே எடுத்தோம்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கல, அதை நம்ம மேன்மைப்படுத்துறோன்னு அர்த்தம். ஞானஸ்தானம்னா என்ன, இயேசு கிறிஸ்துனா என்ன, பிதா என்ன, தேவன் என்ன, பரலோகம் என்ன, பூலோகம் என்ன, மனுஷனுடைய சாயல்கள் என்ன, இந்த பூலோக வாழ்க்கை என்னென்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பாருங்களேன். இப்போ ஞானஸ்தானத்தை குறித்து உபதேசம் பைபிள் நம்ம சொல்லலைன்னா அதை நம்ம கடைபிடிக்க தேவையில்லை. ஆனா இங்க சொல்லியிருக்காங்க, ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்படின்னா ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், தெரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். இதுலதான் இன்னைக்கு முரண்பாடு, சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைலாம் வேணாங்க. ஞானஸ்தானம் நீங்க எப்படியே எடுத்துட்டீங்க, ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் ஆவியானவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். ஸ்தானம், ஞானஸ்தானம் அப்படின்னா கிரேக்க மொழியில பேப்டிசோ அப்படின்றாங்க. ஞானஸ்தானம் கிரேக்க மொழியில பேப்டிசோ, அதாவது மூழ்குதல், கழுவுதல், சுத்திகரித்தல். இன்னும் அநேக சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப ஞானஸ்தானம் சுத்திகரிக்கிறது. முழுவதாக நம்ம மூழ்கி நம்ம பாவத்தை அந்த பரிசுத்த ஆவியோட ஜலத்துக்குள்ள விட்டு விட்டு எழுந்து வரும்பொழுது கிறிஸ்துக்குள் எழுந்து வருவதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். அதாவது எபிரேய மொழியில வித்தியாசமா சொல்லியிருக்கிறாங்க. கிரேக்க மொழியில ஸ்தானம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு இடம் வைக்கிறாங்க. அந்த ஸ்தானம் பண்றதுக்கு கிரேக்க மொழியில ஒரு இடம் வைக்கிறாங்க, மிக்வா அப்படின்றாங்க. மிக்வான்னா ஞானஸ்தானம் கொடுக்குற இடம். பழைய ஏற்பாட்டு காலத்துல யோர்தான் நதியில, ஆறுகளிலே, குளங்களிலே, பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாடுல தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இல்லைங்களா, கொடுக்குறாரு. அப்ப நாட்கள் ஆக ஆக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்ச பிறகு அந்த சீஷர்கள் தொடர்ந்து அப்படித்தான் செஞ்சு வராங்க. அப்புறம் ஜெபாலயம் தேவாலயம் கட்டும் பொழுது ஞானஸ்தானத்துக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்குறாங்க. இப்ப நம்ம சபை கட்டும் பொழுது ஞானஸ்தான தொட்டி கட்டுறோம் இல்லையா, அது மாதிரிதான் ஆலயத்துல அந்த ஞானஸ்தானம் வைக்கிறாங்க. அதுக்கு பேரு கிரேக்க மொழியில மிக்வா. இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா அந்த மிக்வா அப்படி என்னன்னா, அதுக்கு பெரிய விளக்கம் தாற்பயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, தாயினுடைய கருவறை, கர்ப்பப்பை அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஏன்னா மீண்டும் பிறப்பது. ஞானஸ்தானம் என்பது மீண்டும் பிறப்பது. அதுக்கு பேருதான் மிக்வா. அந்த இடத்துக்கு பேரு மிக்வா. மிக்வான்னா கருவறை, கர்ப்பப்பை அப்படின்னு அர்த்தம் பாருங்களா. மிக அழகா சொல்றாங்க. அதுல கிரேக்க வார்த்தை சொல்றாங்க. தமாய் அப்படின்னா பாவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க. தமாய் அப்படின்னா பாவ வாழ்க்கை. தவேர் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கை. அப்போ தமாய் என்ற பாவ வாழ்க்கையில இருக்கிறவன் தவேர் என்ற தூய்மை வாழ்க்கை வரணும்னா மிக்வா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல, தண்ணீர் நிறுவப்படத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அழகா சொல்றாங்க பாருங்க. எது எடுத்தாலும் நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க.
நல்லா கவனிங்களா, ஞானஸ்தானம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்தானம் இருக்கு. ஞானஸ்தானம் வந்து கிறிஸ்துக்குள் ஒருவன் இருக்கிறான் என்பதுக்கு அடையாளமே அந்த ஞானஸ்தானம் தான். பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் தான். விருத்த சேதம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனே ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். பழைய ஏற்பாடுல எடுத்துக்கலாம், ஆதியாகமம் புத்தகத்துல ஆபிரகாமுக்கு தான் முதல்ல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்படி பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. சொல்லியிருந்தா நீங்களுக்கு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். ஏமனல்லையா. சில பேர் சொல்லுவாங்க, நோபா பேழையில அந்த 8 பேர் மட்டும் பேழைக்குள்ள ஜலத்துக்கு மேல உள்ள இருந்தாங்க, அதனால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏத்துக்கலாம். அதே நேரத்துல யோவான், அதாவது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல முதலாக ஞானஸ்தானத்தை, அந்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளமான விருத்த சேதனத்தை ரொம்ப பகிரங்கமா அறிவிக்கிற ஆண்டவர் தான். ஆபிரகாம் ஊர் என்று கல்தேர் தேசத்தை சேர்ந்தவர். அவரை அழைக்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்தை நீ போ என்று அழைக்கிற. வந்தாரு, கீழ்ப்படிஞ்சாரு. 17ஆம் அதிகாரத்துல எல்ஷடாய் தேவன் அவரை சந்திக்கிறார். ஆபிரகாம் சந்தித்து சொல்றாரு, உனக்கு நான் உடன்படிக்கை செய்ய போகிறேன். ஏங்க உடன்படிக்கை செய்யறேன்னா, உன் மூலமா தான் சந்ததிகளை உருவாக்க போறேன், விசுவாச சந்ததிகளை உருவாக்க போறேன். அதுக்கு உனக்கு எனக்கு உள்ள உடன்படிக்கை என்னன்னா விருத்த சேதனம். நீ விருத்த சேதனம் பண்ண மாட்டோம். அது சாதாரணம் அல்ல, அது நித்திய உடன்படிக்கையா இருக்கட்டும். நித்தியனா அழியாத உடன்படிக்கையா இருக்கட்டும். அப்ப விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டுல நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல நிழலாட்டமா தான் ஞானஸ்தானம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 7 வாசிக்கிறேன். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த காசிமேடு, இந்த திருவெற்றூர், அந்த ஓர பகுதியில, கடலோர பகுதியில ஒரு கூட்டம் உருவாக்கி எல்லாரும் அதாவது விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அநேக பேர் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நித்திய தலைமுறைவா இருக்கட்டும் சொல்லி. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. விருத்த சேதனம் பெருசு இல்ல, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணா போதும். ஞானஸ்தானம் முக்கியம். அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் பிதாவுக்குள்ள இருக்கிறான், பரலோகத்துக்கு போக போறான், நித்திய வாழ்க்கை சுதந்திரிக்க போறான்னு அப்படி சொன்னார். எல்லாமே மாறுதலா இருக்குது. நீங்க பாருங்களேன், இயேசு சொன்னது ஏற்றுக்கல பாரு யாருமே. சரி, எல்லாம் கவனிங்களா. ஆண்டவர், அதாவது கர்த்தர் ஆபிரகாமுடைய விருத்த சேதனத்தின் மூலமாக உடன்படிக்கப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 10 வாசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் இன்னொருத்தோரின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. ஒரு அலிலியா சொல்லுவோமா? அப்போ தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு, உங்க தலைமுறை தோறும் அது உடன்படிக்கை. உங்க வீட்டுல அடிமையை கொண்டா கூட அது 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நமக்கு பிறந்த பிள்ளை 8ஆம் நாட்களில் விருத்த சேதனம் பண்ணணும். அடிமை கொள்ள பண்ணப்பட்டணும், விருத்த சேதனம் பண்ணணும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணாதான் நீ என்னோட கூட உடன்படிக்கை இருக்கிறேன்னு அர்த்தம் சொல்லிட்டார். அதனால்தான் ஆபிரகாம் 99 வயசுல விருத்த சேதனம் பண்ணி கொண்டார். கர்த்தருக்குள்ளாக உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் மூத்த மகனுக்கு இஸ்மவேலையும் 13 வயசுல விருத்த சேதனம் பண்ணினார். ஈசாக்கு அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. யோவான் சாணருக்கு 8ஆம் நாட்களில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, ஏன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பட்ட வேண்டிய 8ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பத்திலிருந்து பிறந்த உட்பவிக்கிற முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்க. செஞ்சதுமா பேர் வைக்கிறது மாத்திர 8ஆம் நாள்ல தேவாலயத்தை கொண்டு போய் அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருத்த சேதனம் தான். தொடங்கின பிறகு அவர் ஞானஸ்தானம் எடுத்து காட்டின பிறகு அதுல இருந்து விருத்த சேதனம் பெரிய விஷயம் இல்ல, ஞானஸ்தானம் தான் முக்கியம்னு சொல்லி இயேசுவே சொல்லி விட்டு போயிட்டார். அதுக்கடுத்து சீஷர்கள் அனைவரும் அதை ஃபாலோ பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, ஞானஸ்தானம்னா என்ன, எப்படி எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்த என்ன லாபம், ஞானஸ்தானம் எடுத்த பூலோகத்துல எப்படி வாழணும், ஞானஸ்தானம் எடுத்தவன் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இது 3ஆவது படி. சரி, அது ஞானஸ்தானம் புதிய ஏற்பாடுல அப்படின்னா சுத்திகரிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் சுத்திகரிக்கணும்? நல்ல கவனி. ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு ஏன் அவனை சுத்திகரிக்கணும்? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீத புத்தகத்துல 51வது சங்கீதம்
5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எழுதுனது யாரு? தாவீது ராஜா சங்கீதத்தினர். எல்லாம் சொல்லுவாங்க அவர் தவறு செஞ்சுட்டாரு. ஆமா. அதே நேரத்துல நான் எப்படி பிறந்த அப்படி சொல்றாரு. அவருக்காக சொல்லல, ஆதாமை குறிப்பிடுகிறாருங்க. ஆதி தகப்பனை ஆதாம் யாவாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் சந்ததிகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா தேவன் சொன்னது என்ன? பரிசுத்த சந்ததி உருவாக்கி அந்த ஜனங்கள் என்ன துதிக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க துர்குணத்துல உருவானது அங்க சொல்ல, என் தாய் என்னை துர்குணத்தில் உருவானேன், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரிவித்தார். அப்படின்னா பாவமான சந்ததி, பாவமான சந்ததி தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருந்தால, உற்பத்தி ஆகிட்டே இருந்தால என்ன நடக்குதுன்னா தேவனுக்கு விரோதமாக போய்விட்டார். தேவன் தொடர்பு கொள்ள முடியல. அதை மாற்றணுன்றதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூலகத்துல மனுக்குலமாக பிறந்தார். பிறந்து ஊழியத்தை சரி பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து எல்லாருடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு வழிவகை செய்திருக்கிறார். இன்னும் நம்ம திருந்தல பாருங்களேன். அதுக்காக ஞானஸ்தானம் ஒரு பகுதி இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது, தாய் வயிற்றுல பிறக்கும் பொழுது, ஆதாம் மூலியமாக ஆதாம் வழி வந்தவர் பிறக்கும் பொழுது பாவத்துலதான் பிறக்குது. அப்படி பாவத்துல பிறந்தா தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது, தேவனுடைய நித்திய வாழ்க்கைக்கு போக முடியாது, பூலோகத்துல சரியானபடி வாழ்க்கை நடத்த முடியாது. கிறிஸ்து வாழ்க்கை அவனுக்கு இல்லை. அதனால அவனுக்கு பாவத்தை போக்கி அவனுக்கு மீண்டும் பிறக்க வைக்கிறதுக்கு பேரு தான் ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானம் என்ன? சுத்திகரித்தல், மீண்டும் பிறக்குதல், பழைய வாழ்க்கை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தீத்து புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலே புதிதாக்குறதுனாலே நாம் ரட்சித்தார். மீண்டும் நான் வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழிக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலாலும் நம்ம ரட்சித்தார். அங்க தெளிவா சொல்றாங்க, புதிதாக்குதல். ஞானஸ்தானம் என்பது புதிதாக்குதல். பிறக்கும் போது தாயின் கர்ப்பத்துல பிறக்கும்போது பாவத்துல பிறந்தோம். பாவத்துல பிறந்த நம்ம அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு பேரு, அந்த பிறப்புக்கு பேரு ஜென்ம வாழ்க்கை. ஜென்மன்னா பாவம்னு அர்த்தம். அந்த ஜென்ம வாழ்க்கையில இருக்கிற மறுஜென்ம வாழ்க்கை வந்து புதிதாகப்பட வேண்டும். மறுஜென்மன்னா புதிதாக்கப்படுறது. புதிதாக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். திரு பவுல் அடிக்கிறார் 2 கொரிந்தியர் 5:17 எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புதிய சிருஷ்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்குள் வரணும்னா அவன் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனமுகுந்து ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிறவன் தான் புதிய சிருஷ்டி. பாவ வாழ்க்கையிலிருந்து பரலோக வாழ்க்கைக்கு வரணும். பாவ வாழ்க்கையிலிருந்து சுத்தமான வாழ்க்கைக்கு வரணும். ஜென்ம வாழ்க்கையிலிருந்து மறுஜென்ம வாழ்க்கைக்கு வரணும். இதெல்லாம் தீர்த்து புத்தகத்துல பவுல் அழகா எழுதி கொடுக்கறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் மறுபடி எப்படி பிறக்க முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்துல மறுபடி பிறக்கணும். பாவத்துல பிறந்த நாம இயேசுக்கு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடி பிறத்தல் அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. யோவான் புத்தகத்துல நடந்த உண்மையான சம்பவம். யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நிக்கதோமுன்ற ஒரு பாஸ்டர் இருந்தார், ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரரு இயேசு கிறிஸ்து ராவேல வந்து சந்திக்கிறார். நீங்க பரலோகத்துக்கு வந்தவன் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு சம்பாஷணம் போது ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவரு உன்ன ஞானஸ்தானத்தை எடுக்கல. அப்ப கேட்கிறாரு, நீங்க மறுபடியும் பிறக்கல. நல்லா நான் வாசிக்கிறேன். யோவான் 3:3 வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குழம்பி போறான். எப்படி மறுபடி பிறக்கிறது? தாய் ஏற்கனவே பிறந்தாச்சுன்னா வயசானவன் எப்படி தாயின் வயிற்றுல மறுபடி பிறக்கணும்? இவர் ஆவிக்குரிய விஷயத்தை சொல்றாரு. ஜென்ம வாழ்க்கையிலிருந்து மறுஜென்ம வாழ்க்கை வர்றது பேர் மறுபடி பிறத்தல். அப்ப ஞானஸ்தானம் என்பது என்ன? மறுபடி பிறத்தல், மறுபடி பிறக்கிறது. அப்ப எப்படி ஒரு தாயின் வயிற்றுல மறுபடியும் போக முடியும் போது அதுக்கு அழகான விளக்கத்தை கொடுக்கிறாரு. 5ஆம் வசனத்துல இயேசு பிரதி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபவட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினால ஆவியினாலும் அப்பனா ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படிங்க அப்படின்னா, காற்றானுக்கு தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. காத்துடைய சத்தத்தை கேட்டிருக்கிறியா? உணர்ந்திருக்கிறியா? பார்த்திருக்கிறியா? இல்லையா? ஆகிலும் வீசுகிற அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியில் பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். அதாவது ஆவிக்குரிய விஷயத்தை சொல்றாரு. நீ ஜென்மம் பாவத்துல இருக்கிற, மறுபடியும் பிறக்கணும்னா இதுதான் நடத்தும். அது ஆவிக்குரிய விஷயம் சொல்றாரு. மறுபடி பிறக்கணும். உள்ளத்துல, இருதயத்துல பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்க வேண்டும். இதுக்கு பேரு ஞானஸ்தானம். ஒரு அலிலியா சொல்லுவாங்க. எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நம்ம தொடர்ந்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன விஷயம்னா,
ஞானஸ்தானம் என்பது தன் மனம் வந்து மத்திய புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல தெளிவாய் சொல்லப்படுது. ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். யூதய வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவர் என்று ஏசாயா 40:3 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்பட்டு கொடுத்த ஊழிய செய்ய வந்தவர். அவர் தான் சொல்றாரு, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க சொல்றாரு. சொன்னது போலவே அந்த 6ஆம் வசனத்தை என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப ஞானஸ்தானம் என்ன அர்த்தம்? பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு இயேசு என் சொந்த சாமி ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமாக பிதாக்கோன் பரிசுத்தாவினால ஜலத்தினால முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இதுக்கு ஒரு மனமுந்து செய்கிறது. மனமுகர்ந்து தன் சொந்த பாவத்தை ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். 2 காரியம் செஞ்சாதான் ஞான ஸ்தானம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில இயேசு கிறிஸ்துடைய சீசன், அப்போஸ்தலர் முதல் மூத்த சீசன் அழகாய் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவார மரித்து 40 நாள் அவரோட கூட வாழ்ந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு இவங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. பேதுரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து நீங்க கொலை செஞ்சுட்டீங்க, அடிச்சுக்கொள்ளாங்க, உங்களுக்காக தான் அவர் வந்தாரு, அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு ஆசிய மாறுகள் சொல்லும் பொழுது எல்லாம் கேட்கிறாங்க. பாருங்களேன், கேட்டு நல்ல கவனிங்க. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 37 இது அவர்கள் கேட்டபொழுது, எதை கேட்டபொழுது? இயேசு கிறிஸ்து கல்வாரி கொடுத்து மரணத்தை கொடுத்து உயிர்த்தெழுதலை கொடுத்து சொல்லும்போது கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே பேதுரு சொல்றாரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவார்கள். பாத்தீங்களா? மனம் திரும்பணும், பாவத்தை ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு அடி எடுத்து வைக்கிற போகிற ஒரே பயண சீட்டு இந்த ஞானஸ்தானம் தான். ஒரு இலையிலேயே சொல்லலாமா? பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்காங்க. ஒருத்தவர்கிட்ட 3000 பேர் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தானே. நான் சொல்ற மாதிரி வாசிக்கிற பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எத்தனை பேரு? 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, தொடர்ந்து நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்க போறோம். ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எடுத்த என்ன நடக்கும், ஞானஸ்தானம் எடுத்தோட லாபங்கள் என்ன, ஞானஸ்தானம் எடுத்தவன் எப்படி இருப்பான், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்களுடைய சுப காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. God bless you. Praise the Lord.